பொதுவாகவே நம்ம வீடியோவை வைரல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா அதுக்கு நம்ம முதல்ல ஷார்ட்ஸ் வீடியோ எது ட்ரெண்டிங்கில் இருக்குது, எந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் இருக்குது, எந்த மியூசிக் ட்ரெண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அதை பற்றின எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதை நம்ம யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ கண்டிப்பாக வைரல் ஆகிடும். இதனால் இப்போ வர வியூஸை விட உங்களுக்கு அதிகமான வியூஸ் வரதுக்கு உங்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கிறது. அதனால மிஸ் பண்ண வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிற 4 ட்ரிக்கை வச்சு கண்டிப்பாக உங்களுடைய வீடியோவை மேலே எடுத்துன்னு வந்துடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட்ல ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போற டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஊக்ஸ். அதாவது இப்போ சைட்ல பாத்தீங்கன்னா மாடு எட்டி வதைக்குது. எட்டி வச்ச உடனே ஒரு பையன் கீழே உயிராரு. இது மாதிரி நம்ம ஊக் பண்ண வேண்டியிருக்கும். ஊக் நம்ம வித்தியாசமா பண்ணலாம். நீங்க வேண்டாம் அவுட் டு ஊக் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPTல தேடினீங்கன்னா கூட ஊக்குக்கான ஐடியா கொடுக்கும். இப்போ சைட்ல இன்னொன்று இருக்குது பாருங்க. இதை பாருங்களா, ஒரு மாடு முட்டுது, இந்த பையன் உயிராரு. இது மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் நம்ம பார்த்து எடுக்கலாம். அது எங்க எடுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். அதாவது இப்ப நிறைய பேருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துனே இருப்பாங்க. ரீல்ஸா இருக்கட்டும், இல்லாட்டா ஷார்ட்ஸா இருக்கட்டும், ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துனே இருப்பாங்க. அவங்க ஸ்டார்டிங்லேயே இப்படி புஷ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களா உங்க வீடியோவையும், அது உங்களுக்கு ரேங்கிங்ல வராது, உங்க வீடியோவை படுக்க வச்சிடும். இப்படி புஷ் பண்ணே இருக்கும்போது உங்க வீடியோவை மட்டும் அப்படியே ஆடியன்ஸை இழுத்து உள்ள உட்கார வைக்கிற மாதிரி நீங்க ஒரு ஊக் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ அந்த மாதிரி ஊக் வீடியோஸ் எல்லாம் நம்ம எங்க சர்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய கூகுள் குரோமை ஓபன் பண்ணுங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஊக்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஊக்ஸ் வீடியோ சர்ச் பண்ணோடனே இங்கே நிறைய லிஸ்ட் காமிக்கும். இதுல இருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வெப்சைட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊக்ஸ் வீடியோஸ் நிறையா இருக்கும். இதில் உங்கள் வீடியோக்கு ரிலேட்டடான எந்த ஊக்ஸ் வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ மேலே அப்படி கிளிக் பண்ணிட்டு இங்கே டவுன்லோட் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கேலரியில் வந்துடும். இப்போ நீங்கள் அந்த ஊக்ஸ் வீடியோ எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் உங்களுடைய வீடியோவுக்கும் அதுக்கும் மேட்சிங் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிட்டு ஜனங்களை உள்ள இழுக்கிறதுக்கான விஷயத்தை செய்து கொள்ளலாம். இது மாதிரி நீங்கள் எல்லா வீடியோலையும் ஒரு ஊக்கை போட்டு ஜனங்களை உள்ள இழுத்து உட்கார வைக்கிறதால உங்களுடைய வீடியோ கண்டிப்பாக வைரல் ஆகும், ட்ரெண்டிங் ஆகும். இப்போ நம்ம வீடியோ எப்படி ரெடி பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அப்லோட் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம வீடியோ எப்படி கிரியேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதாவது ஊக் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ண சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ட்ரெண்டிங்கான மியூசிக் எங்க இருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உதாரணமா நீங்க யூடியூப் ஓப்பன் பண்ணுங்களா. யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு இங்க ஹோம் பேஜ்ல போயிட்டு இங்க மேல ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இது மேல கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு ட்ரெண்டிங்கே காமிக்காது, எங்கேயுமே ட்ரெண்டிங் காமிக்காது. ஆனா அந்த ட்ரெண்டிங் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்றேன். இப்போ சாங்ஸ் எந்த சாங் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், திருப்பி கூகுள் குரோம் ஓப்பன் பண்றோம். இது மாதிரி கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு யூடியூப் சாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்றோம். யூடியூப் சாட்ஸ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண உடனே இது மாதிரி ஆப்ஷன் காமிக்குது. நம்ம இது மேலே கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் பேஜுக்கு வருது. இந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிம்பிளான விஷயங்கள் இருக்குது. இதில் தான் நம்மளுக்கு ட்ரெண்டிங்கான மியூசிக்கெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. இந்த ட்ரெண்டிங் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். ட்ரெண்டிங் மேலே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெண்டிங்கான சாங்ஸ் எல்லாம் நிறைய காமிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கு ஷார்ட்ஸுக்கு தேவையான ட்ரெண்டிங்கை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள் ஷார்ட்ஸ் சாங்னு சொல்லிட்டு காமிக்குது. இது மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்ஸில் எந்தெந்த வீடியோ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே நவம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் மந்த் எந்த சாங்கு, அதுக்கப்புறம் பர்டிகுலராக உங்களுக்கு எந்த மந்தில் எந்த டேட்டில் எந்த சாங்கு ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு என்பதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இப்போ லேட்டஸ்ட்டான ஒரு விஷயத்தை இப்படி கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ட்ரெண்டிங் காமிக்குது. அதாவது இங்கே டெய்லின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இங்கே டெய்லி வீக்லின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வேணால் வீக்லின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், நான் டெய்லின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். நான் டெய்லின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டோமா, எங்கே மோஸ்ட் பாப்புலர்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா பிக்கஸ்ட், அதுக்கப்புறம் ஐன்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம இங்கே மோஸ்ட் பாப்புலரே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா மியூசிக் காமிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் நம்ம ஒன்று கவனிச்சு பார்த்தோம்னா இங்கே கிரீன் கலரில் 2ன்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது இது 2 படி மேலே வந்துக்குது. 5லிருந்து 3 வந்துக்குது. அதனால 2 படி மேலே வந்துக்குது. அதனால கிரீன் சொல்லிட்டு காமிக்குது. இது பாருங்க 4ன்னு சொல்லிட்டு காமிக்குது பாருங்க. இது 3லேருந்து கீழே வந்துக்குது. அதனால ஒரு படி கீழே இருக்கிறதால இது ஒரு மாதிரி கீழே இறங்குறதால ரெட் கலரில் காமிக்குது. இது அதே மாதிரி தான் மேலே 4வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு வந்துக்குது. அதனால ஒரு படி கீழே காமிக்குது. இது மாதிரி எந்த சாங் ட்ரெண்டிங்கில் இருக்குது, எந்த சாங் கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கன்னா இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாங் நம்பர் 1ல் இருக்குது. இது எத்தனை பேர் பார்த்துக்கிறாங்க, எவ்வளோ வியூஸே இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்க. இந்த ஏரோ மார்க் மேலே கிளிக் பண்ணோம்னா இங்கே பாருங்க வியூ ஆல் ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இந்த வியூ ஆல் ஷார்ட் மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்க 1.5 crore ஷார்ட்ஸ் இதில் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்க 39 crore வைரல் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் 7.1 crore இங்கே வைரல் ஆகிக்குது. எல்லாமே கரோடில் இருக்குது. இப்போ நம்ம இந்த சாங்கை யூஸ் பண்ணுறதால நம்ம வீடியோ கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த
ஃபஸ்ட் வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் யூஸ் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு இருக்குது. இல்லாட்டா வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த சாங்கை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கீழே ஒரு சாங் பிஜிஎம் போயிருக்கு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சாங் வந்து நிறைய காமிக்கும். யூஸ் திஸ் சாங்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த சாங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் திஸ் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், யூஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ 1 2 3 4 வீடியோ வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 4 வீடியோ ஆட் பண்ணலாம். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே 2வது வீடியோ ஆட் பண்ணுறேன். 3வது இன்னொரு வீடியோ ஆட் பண்ணுறேன். 4வது வந்து இங்கே இன்னொரு வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 வீடியோவை ஆட் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 வீடியோ ஃபுல் ஆயிடுச்சு. இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இப்போ இது ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி ப்ளே ஆகுது, கட்டு ப்ளே ஆகுது. அவங்க அது மாதிரி டெம்ப்ளேட் வந்து வச்சுருந்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ சாங்கும் வந்துடுச்சு, அவங்களுடைய டெம்ப்ளேட்டும் வந்துடுச்சு. இப்போ அது ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் இருக்கிறதால நம்மளுக்கு ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கிறது. இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே டன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். டன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகுது. இந்த நெக்ஸ்ட் பேஜில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது இங்கே மேலே பாருங்கள் ஒரு சவுண்ட் ஐக்கான் தருது. இந்த சவுண்ட் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ஒரிஜினல் சாங் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சிங்களா, அந்த ஒரிஜினல் சாங்கை வச்சுட்டு இந்த சாங்கை மட்டும் நீங்கள் கம்மி பண்ணணும்னா இது மாதிரி ஃபுல்லாக வந்து இது மாதிரி சாங்கை வந்து இப்படி 1 பாயிண்ட்டில் இல்லாட்டா வந்து 0 பாயிண்ட்டில் வச்சுருங்க. இப்போ உங்கள் ஒரிஜினல் வாய்ஸ் வந்துன்னு இருக்கும். ஆனால் இது வந்து ட்ரெண்டிங் சாங்கில் இருக்கிறதால நம்மளுடைய வீடியோ வந்து அங்கே போய் காமிக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. இல்லாட்டா ஃபுல்லாக எனக்கு மியூசிக் வேணும், என் ஒரிஜினல் சாங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த யுவர் ஆடியோன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி டவுனில் விட்டுருங்க. இது மாதிரி பண்ணுறதால உங்களோட ஒரிஜினல் சாங் வந்து ஹைட் ஆகிடும், வெறும் சாங் மட்டும் தான் வரும். இப்போ இங்கே டிக் மார்க் இது பாருங்கள், இது மாதிரி டிக் மார்க்கில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து இது மாதிரி சாங் இல்லாமல் இல்லாட்டா சாங்கோட வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் இங்கே ஏன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஒரு கேட்சியான மேட்டரை வந்து கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் இங்கே வெயிட் ஃபார் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே டன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்துச்சு. நம்ம இது ட்ராக் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு இங்கே இப்படி எங்கன்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா, வெயிட் ஃபார் எண்டுன்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இது வந்து இது மாதிரி ஆப்ஷன் காமிக்குது. இப்போ நீங்கள் இங்கே பென்சில் சிம்பிள் தெரிஞ்சு பாருங்கள், அந்த பென்சில் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தேவையான தம்ப்லைனை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு தம்ப்லைனை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே வந்து இப்படி ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நீங்கள் ஒரு தேவையான தம்ப்லைனை வந்து இங்கே செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்னொரு டெக்ஸ்ட் மேலே இப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கூட வேணா நீங்கள் தம்ப்லைனுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் போடணும்னா போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம இப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வேணும்னா லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் ஆட் பண்ணலாம். இப்போ பேக் வரேன். பேக் வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் இன் பின் கமாண்ட் சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது ஏன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். இப்போ நம்ம இது எடிட்னு ஆயிடுச்சுங்களா. இப்போ டைம் லைன் போகிறோம். டைம் லைனில் போயிட்டு இங்கே ப்ராம்ப்ட் இன் எண்ட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை நம்ம எப்படியே எடுத்துன்னு வரோம். லாஸ்ட் வரைக்கும் எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. டெக்ஸ்ட் எங்கே வேணுமோ அங்கே. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி இதை வந்து இப்படி மேலே வச்சுக்கிறோம். இந்த இடத்துல இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த வெயிட் ஃபார் எண்டு, அந்த வெயிட் ஃபார் எண்டு முடிஞ்ச உடனே இங்கே வந்து ப்ராம்ப்ட் இன் எண்ட் கமாண்ட் சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துட்டேன். ப்ராம்ப்ட் இன் பின் கமாண்ட் சொல்லிட்டு இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ கடைசியில் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய பின் கமாண்டுக்கு போவாங்க. பின் கமாண்டில் போயிட்டு செக் பண்ணுவாங்க. அவங்க இப்போ நம்மளுடைய கமாண்டை செக் பண்ணிருக்கும் போது மேலே 4-5 கூட வீடியோ வந்து ப்ளே ஆகினே இருக்கும். இதனால் வந்து நம்மளுக்கு இன்னும் என்கேஜ்மெண்ட் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணி பேசுகிறீங்கனாலும் கமாண்டில் பின் கமாண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கொடுங்க. இதுக்கு கால் டு ஆக்ஷன் சொல்லுவாங்க. இதுதான் நம்மளது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அதை போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இது மாதிரி இங்கே வந்துருச்சிங்களா. இப்போ உங்களுக்கு டைட்டில் கேட்சியான டைட்டில் வேணும். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இங்கே நம்மளுடைய ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய வீடியோவை பற்றி சொல்லலாம். அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிராயிங்லேருந்து ரியல் லைஃபுக்கு வர மாதிரி ஒரு அனிமேஷனை வந்து நான் கூகுள் வியூவத்தில் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதுக்கான ஒரு டைட்டிலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கேட்டிருந்தோம். கேட்டதுக்கு இது தமிழில் இங்கிலீஷ்லன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் இங்கே பாருங்கள் விரல் வைத்தவுடன் உயிர் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்ம கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது டைட்டில் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம கரெக்டாக வந்து அதுக்கிட்ட சொல்லணும், என் வீடியோ வந்து இதை பற்றி இருக்குது, அதுக்கான டைட்டில் கொடுன்னு சொன்னால் அது வந்து கொடுக்கும். இப்போ நம்ம இதுலேருந்து ஏதாவது ஒரு டைட்டில் வந்து எடுத்துக்கணுமா. இப்போ பாருங்கள் இங்கே நிறைய டைட்டில் இருக்குது. நம்ம இதுலேருந்து ஒரு டைட்டில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அங்கே எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த டைட்டில் எடுத்துன்னு வந்து இங்கே போட்டுக்கலாம். போட்ட உடனே இது மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் கொடுக்கலாம். ஹேஷ்டேக் வந்து எது வைரலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிது பார்த்தீங்களா. இந்த ஷார்ட்ஸ் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம்.
இந்த ஷார்ட்ஸ் மேலே நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் காமிக்குது பார்த்தீங்களா, இது மேலே பாஸ் கொடுங்க. இது மாதிரி பாஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் காமிக்குது பாருங்க, லென்ஸு, லைவ், ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம வந்து ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறோம். ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண உடனே இவ்வளோ விஷயங்கள் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது நம்மளுக்கு. இந்த ட்ரெண்டிங்கான விஷயத்துல இருந்து நம்ம ஹேஷ்டேக் வந்து எடுக்கணும். ஹேஷ்டேக் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ நான் உதாரணத்துக்கு காமிக்கிறேன்னா இப்போ கொஞ்சம் ரிலேட்டடான ஹேஷ்டேக் எடுங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து தேடி பார்த்தீங்கன்னா இங்கே டிராயிங் மாதிரி இருக்குது. நானும் வந்து டிராயிங் மாதிரி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் ரிலேட்டடான வீடியோ மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்க 3 மார்க் தருது மேலே. இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனுக்கு போய்ங்க. டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா இங்கே பாருங்க ஆர்ட், ஆர்டிஸ்ட், டை, அதுக்கப்புறம் இங்கே பெயிண்டிங்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து காப்பி பண்ணிக்கங்க. இது மாதிரி கொஞ்சம் ரிலேட்டடான ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறதா பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மோஸ்ட் பாப்புலராக இருக்கிற ஹேஷ்டேக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு காமிக்கணும்னா இப்போ இது மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாஸ் கொடுக்குறேன். பாஸ் கொடுத்துட்டு இங்கே 3 மார்க் மேலே கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனுக்கு போகிறேன். போனோம்னா இங்கே டான்ஸர்னு இருக்குது. இப்போ இந்த டான்ஸர்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேஷ்டேக்கையும் வந்து நீங்கள் வேணா காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்று மட்டும் ஒரு 2 மட்டும் அது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், வைரல் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு ரீச் வந்து கிடைக்காது. இது மாதிரிலாம் பண்ணுறதால நம்மளுக்கு ரீச் கிடைக்குதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம். நல்லா போக என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் டைட்டிலே போடலாம் கூட, டிஸ்கிரிப்ஷன்லேயே போடலாம் கூட. நீங்கள் வந்து அதிகமான ரீச்சில் இருக்கிறதால அப்படியே வந்து வீடியோ வந்து வைரல் ஆகும். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இது மாதிரிலாம் நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கும். இப்போ நம்ம அது மாதிரியான ஹேஷ்டேக் எல்லாம் காப்பி பண்ணி வந்து இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் போடணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கல. அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ அப்லோட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய ஒய்டி ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இது யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒய்டி ஸ்டூடியோ ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேஷ்போர்டுக்கு போவாங்க. டேஷ்போர்ட்லேருந்து கண்டென்ட்டுக்கு வாங்க. கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து இங்கே காமிக்க ஆரம்பிக்கும். இங்கே வந்துக்கலாம். வந்துட்டு இங்கே எடிட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். எடிட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து காமிக்க ஆரம்பிக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய அந்த ஹேஷ்டேகை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேணா கூட நீங்கள் அந்த டைட்டிலையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நம்மளுடைய டைட்டில் அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துக்கிறோம். பேக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெண்டிங்னு சொல்லிட்டு காமிக்குது. நம்ம இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு அன்லிஸ்டடில் கொடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் வந்து பப்ளிக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இப்போ அன்லிஸ்டடில் கொடுத்துட்டுனா இங்கே அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ரிலேட்டட்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த ரிலேட்டட் மேலே கிளிக் பண்ணி உங்கள் சேனலில் ஆல்ரெடி இது மாதிரி ரிலேட்டடாக வீடியோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது. பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிங்க. ஆல்டர் கண்டென்ட் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நான். ஏன்னா வந்து எல்லாம் ஏஐயில் கிரியேட் பண்ணதால் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்படியே கொஞ்சம் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இங்கே மோர்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, மோர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து அலோவ் வீடியோ அண்ட் ஆடியோ ரீமிக்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அலோவ் பண்ணிங்க. அப்போ தான் உங்களோட வீடியோவை மற்றவங்க வந்து ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். அதனால ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இங்கே எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இங்கே டேக் இது பார்த்தீங்களா, அந்த டேக்ஸில் வந்து உங்களுடைய ரிலேட்டடான டேக்ஸ் ஏதாவது வந்து இங்கே கொடுத்துக்குங்க. போயிடுச்சிங்களா? ஆயிரத்துக்கு அப்புறம் இப்போ வந்து இங்கே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். சேவ்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி சூப்பராக வந்துருக்கிறது. இங்கே எடிட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். எடிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் தம்ப்நெயிலை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அங்கேயே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணதான் சேஞ்ச் பண்ண இருக்கணும். இப்போ எல்லாம் ஆனதுக்கப்புறம் இங்கே அன்லிஸ்டட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு பப்ளிக்னு சொல்லிட்டு கொடுத்து இப்போ வந்து நீங்கள் இப்படி பேக் வாங்க. பேக் வந்துட்டு இங்கே சேவ்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி தொடர்ந்து வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணே இருங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணே இருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கடைசியில் இப்போ இது வரைக்கும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக போனஸ் டிப்ஸ் ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பின் கமெண்ட்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கொடுக்க சொன்னோம் பார்த்தீங்களா, அது யான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பின் கமெண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோவில் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது அதிகமான என்கேஜ்மெண்ட் வரும். அவங்க பின் கமெண்டை படிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு 4-5 முறை வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவு கால் டு ஆக்ஷனை வந்து சொல்லுங்கள். அதாவது லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். இது மாதிரி ஜனங்க வந்து உங்களுடைய வீடியோவில் எவ்வளோ என்கேஜிங்காக இருக்கிறாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுடைய வீடியோ வந்து வைரல் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கிறது. முடிஞ்ச அளவு ஜனங்களை உங்களுடைய கமெண்டு, ஷேரு, அதுக்கப்புறம் லைக்கு இதை வந்து எப்படியாவது கிளிக் பண்ண வைங்க. அப்போ வந்து உங்களுடைய வீடியோ வந்து வைரல் ஆகும். இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராப்பராக வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக வந்து யூடியூப் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 பக்கம் கொடுத்துக்கிறேன். மிஸ் பண்ணாமல் அதையும் வந்து பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொண்ணான நேரத்திற்கு நன்றி. நீங்கள் இன்னும் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஈஸி ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேப்பர் நிறைய வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்ம மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் இங்கே இறக்கினே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த போர்டை வந்து வாங்கிக்கலாம். ஈஸி ஸ்கிரைப்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ஏதாவது ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் யார்கிட்டையும் சொல்கிறதுக்கும் விருப்பம் இல்லை, அந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் வேணால் உங்களுடைய மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிட்டு இது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி அழிச்சிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு செல்லு மட்டும் போட்டால் போதும். ஒரு வருஷம் நல்லா வருது. இங்கே பெரிய செல்லு வந்து இங்கே போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதுனா கூட நான் இதில் ஸ்கிரிப்ட் எழுதுவேன், ஏதாவது ஐடியா எழுதுனா கூட இதில் தான் எழுதுவேன். அதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் தோன்ற விஷயத்தை வந்து இந்த போர்டில் வந்து எழுதிக்கலாம்.
உங்கள் டேக்கில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு முறை டெஸ்ட் செக் பண்ணி பார்த்துங்க. நன்றி.